கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதரர் சகோதரிகளே, புனித செபஸ்தியார் நம்முடைய பாதுகாவலர். அவர் வாழ்ந்த காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு. இந்த காலம் எத்தகைய காலம் என்றால், ரோமையிலே கிறிஸ்துவ மதம் பரவ ஆரம்பித்து வெகு வேகமாக ஏராளமான மக்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிக் கொண்டிருந்த நேரம். இதை விரும்பாத அந்த ரோமை பேரரசன் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை மறுதலிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இல்லை என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள், இல்லை என்றால் அவர்களை கொன்று போடுங்கள் என்று ஆணையிட்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். எதற்காக? தாங்கள் கொண்டிருந்த கடவுள் நம்பிக்கைக்காக. அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்தில்தான் இந்த செபஸ்தியாரும் ஒரு கிறிஸ்தவராக மாறியிருந்தார். அவர் பார்த்தார் மக்கள் எவ்வாறு துன்பப்படுகிறார்கள், தங்களுடைய கடவுள் நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்ள வாய்ப்பு இல்லை என்பதை உணர்ந்தார். எனவே மக்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு என்ன செய்கிறார்? அவர் கிறிஸ்தவராக மாறி அவர் இராணுவத்தில் சேர்கிறார். ரோமை படைவீரராக மாறி தம்முடைய திறமையினாலும் ஆற்றலினாலும் அவர் பல உயர் பதவிகளை பெற்று மேலே வருகிறார். அந்த நேரத்திலே அவர் துன்பப்பட்ட, அதாவது தங்கள் நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்ள பல்வேறு கஷ்டங்களுக்கு உள்ளான அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னார். கிறிஸ்தவ மதத்தை மறுதலித்து விட்டு போய்விடலாம் என்று நினைத்தவர்களை கிறிஸ்தவ மதத்தில் நிலைத்து நிற்கச் செய்தார். அப்படி பல பேரை விசுவாசத்தில் நிலைநிறுத்தினார். அவர் நிலைநிறுத்திய 2 பேர் மார்க்கஸ், மார்சலினுஸ் என்பவர்கள். அந்த மார்க்கஸ், மார்சலினுஸ் என்பவர்களை நாம் பூசை புத்தகத்திலே முதல் நற்கருணை மன்றாட்டிலே கூட சொல்லி ஜெபிக்கின்றோம். அவர்கள் அத்தகைய சிறந்த புனிதர்களாக இருந்தார்கள். கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை கையளித்து அவர்கள் மறை சாட்சியராக மாறினார்கள். இதுபோலவே தான் புனித செபஸ்தியார் செய்வதை பார்த்த இந்த செய்தி பேரரசனை எட்டுகிறது. பேரரசன் என்ன செய்கிறார்? செபஸ்தியாரை கூப்பிட்டு, நீ இதுபோன்று கிறிஸ்தவனாக மாறியிருப்பதாக கேள்விப்படுகிறேன், மற்ற கிறிஸ்தவர்களையும் மறுதலிக்க விடாமல் கிறிஸ்தவ நம்பிக்கையை காப்பாற்ற சொல்லுகின்றாய். ஆகவே நான் உனக்கு தண்டனை கொடுக்கப் போகிறேன், நீ கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவரோ முடியாது, எக்காரணத்திற்காகவும் என் ஆண்டவரை நான் மறுதலிக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அதன் காரணமாக அரசன் என்ன செய்கிறான்? அவரை அம்புகள் எய்து கொல்லுமாறு ஆணையிடுகிறான். அவர்களும் ஊருக்கு வெளியே அவரை அழைத்து சென்று ஒரு மரத்தில் கட்டி வைத்து அம்புகளை எய்து கொள்கின்றார்கள். கொல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். கடைசியில் அவர் இறந்து போனதாக நினைத்து கொண்டு அவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு திரும்புகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த செபஸ்தியார் அப்பொழுது இறக்கவில்லை, உயிரோடு தான் இருந்தார். மயங்கி விழுந்து கிடந்தார். அவர் காப்பாற்றப்பட்டார். அவர் நலமடைந்தார். நலமடைந்த பிறகு அவர் ஓய்ந்திருக்கவில்லை, மறுபடியும் புறப்பட்டு அரசனிடமே செல்கிறார். அங்குதான் அசைக்க முடியாத அவருடைய இறை நம்பிக்கையை பார்க்கின்றோம். அவரை பார்த்து, நீங்கள் செய்வது தவறு, கடவுள் என்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்தக்கூடாது என்று சொல்லுகின்றார். ஆனால் அரசன் மறுபடியும் கோபப்பட்டு அவர்களிடம் சொல்லுகின்றான், இவரை கொண்டு போய் தடியால் அடித்து கொள்ளுங்கள் என்று. இவர் தம்முடைய 31வது வயதிலே 288ஆம் ஆண்டிலே இறந்து போனார்.
மறை சாட்சியாக திரு அவை அவரை கௌரவிக்கின்றது, கொண்டாடுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த நம்முடைய புனிதரை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாம் என்ன நினைக்க வேண்டும்? நம்பிக்கை நம்மிடத்தில் வேண்டும். சாதாரண நம்பிக்கை அல்ல, அசைக்க முடியாத நம்பிக்கை. இன்று இந்த திருப்பலி கருத்துக்களை வாசித்து கொண்டிருந்த போது என் அருகிலே இருக்கிற தந்தை கேட்டார், நிறைய பூசி எழுதியிருக்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், எங்கள் மக்கள் நான் பங்கு சாமியாராக இருந்தப்பயே இது மாதிரி தான் நிறைய பூசைகள் எழுதுவாங்க. அத்தகைய பக்தி, அத்தகைய நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை எங்கள் மக்களிடம் உள்ளது என்று மகிழ்ச்சியாக சொன்னேன். ஆகவே இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை என்பது திருப்பலி எழுதி வைப்பதோடு நின்றுவிடக்கூடாது. இந்த நம்பிக்கை என்பது திருப்பலியில் பங்கு கொள்வதோடு நின்றுவிடக்கூடாது. இந்த நம்பிக்கை என்பது பங்குக்கோ அல்லது பொதுவான காரியங்களுக்கோ சிறிது காசு கொடுத்து மகிழ்ச்சி அடைவதோடு நின்றுவிடக்கூடாது. இவற்றையெல்லாம் தாண்டி வர வேண்டும். இந்த ஜூபிலி ஆண்டு 2025 கொண்டாடுவதற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் நம்மளை அழைத்துள்ளார். அவர் சொல்லுகின்றார், 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று. ஒன்றாவது, செவி கொடுங்கள். யார் கேட்கப்படாமல் இருக்கிறார்களோ, யாருடைய குரல் பிறர் செவிகளுக்கு எட்டவில்லையோ, யார் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, அந்த மக்களுடைய குரல் உங்களுக்கு, அவர்களுடைய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் உங்களை வந்தடைய வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகிறார். ஆகவே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், இவர்கள் எழுப்பும் குரலுக்கு செவி கொடுக்கிறோம். ஆனால் யாரும் அறியாத மக்களை, புறக்கணிக்கப்பட்ட மக்களை, ஓரங்கட்டப்பட்ட மக்களை, அலட்சியம் செய்யப்படுகிற மக்களை நாம் என்ன செய்வதில்லை? கண்டுகொள்வதில்லை. இந்த நிலை மாற வேண்டும் என்று திருத்தந்தை விரும்புகிறார். இது முதலாவது. இரண்டாவதாக திருத்தந்தை சொல்லுகிறார், பங்கேற்பு, பார்ட்டிசிபேஷன். எதற்காக? நமக்குள் ஒரு கம்யூனியன், உறவு உருவாக வேண்டும் என்று சொல்லுகிறார். லிசனிங் ஒன்றாவது. இரண்டாவது, அதனால் வரக்கூடிய கம்யூனியன், உறவு ஒன்றிப்பு நமக்குள் உருவாக வேண்டும். பிறருடைய குற்றங்களை கேட்கின்ற போது, பிறருடைய குறைகளை கேட்கின்ற போது நாம் அவர்களோடு ஒன்றிணைய வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அப்படி உதவி செய்கின்ற போது அது அவர்களுக்கும் நமக்கும் இடையே ஓர் உறவை உருவாக்கும் கருவியாக அமையும். ஆகவே நாம் இந்த ஜூபிலி ஆண்டிலே மற்றவரோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழ வேண்டும். இதைத்தான் ஒருங்கிணைந்த திருச்சபையாக நாம் பயணம் செய்ய வேண்டும். தனித்தனி கிறிஸ்தவராக அல்ல, எல்லாரும் ஒன்று சேர்ந்து அகில உலக திருஅவையோடு இணைந்து நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை எதிர்பார்க்கின்றார். மூன்றாவதாக மிஷன். மிஷன் என்றால் நற்செய்தி அறிவிப்பு பணி, மறைபரப்பு பணி. இதற்காக நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டுதோறும் அக்டோபர் மாதத்திலே மிஷன் ஞாயிறு கொண்டாடுகின்றோம். அந்த மிஷன் ஞாயிற்கு உங்களுக்கெல்லாம் பங்கு தந்தை ஒரு கவர் கொடுப்பார். அதிலே நீங்கள் 50 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ பணம் வைத்து அந்த வேதபோதக பணி செய்கிற, நற்செய்தி அறிவிக்கின்ற பணியாளர்களுக்கு உதவியாக கொடுக்கின்றீர்கள். நன்று, பாராட்டுக்குரியது. அத்தோடு நின்றுவிடக்கூடாது. அதற்கு அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுபோன்று பணி செய்யக்கூடிய அந்த மிஷனரி ஃபாதர்ஸ், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் மிஷன் என்று சொல்லுகின்றோம். அவர்கள் செய்கின்ற பணி நிறைவான பயனை தர வேண்டும். அவர்கள் சந்திக்கின்ற சவால்களை, துன்பங்களை எல்லாம் மேற்கொள்ள கடவுள் அவர்களுக்கு நிறைவான ஆற்றல் தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் பணி செய்கின்ற போது அவர்களுக்கு வருகின்ற இடர்களையெல்லாம் நீக்குவதற்கு கடவுள்தாமே
மனம் கனிந்து இரக்கம் காட்ட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஆக இந்த 3 காரியங்களை செய்கின்ற போது இந்த 3வது காரியம் மிக முக்கியமானது, நற்செய்தி அறிவிப்பு என்பது. இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பது வெறும் வாயினால் சொன்னால் போதாது. வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் போட்டிருந்தார், ஒரு பெரிய தெருவில் போனோம்னாக்க 10 கோயில்கள் இருக்குது, 10 சபைகள். சுப்பிரமணியபுரத்தில் சபைகள் நிறையவே இருக்கின்றன. எனக்கும் தெரியும், நான் இருந்த காலத்திலே இருந்துச்சு, இன்றைக்கி இருக்குது. அவர் சொல்லுகின்றார், நிறைய சபைகள் இருக்கின்றன, ஆனால் யாரையும் நான் கிறிஸ்துவாக பார்ப்பதில்லை. பார்த்தீங்களா? கோயில் கட்டுறது பெருசு இல்லை, போய் கும்பிட்றது பெருசு இல்லை, வழிபாட்டுக்கு போகிறது பெருசு இல்லை, இது மாதிரி காசு கொடுக்கறது பெருசு இல்லை, தசம பாகம் கொடுக்கறது பெருசு இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். அந்த ஆண்டவர் எப்படி அறிவிப்பது என்றால், கையிலே பைபிளை வைத்துக்கொண்டு அதை விரித்து வைத்துக்கொண்டு நாம் உறக்க கத்துவது அல்ல. நீங்கள் பார்த்துருப்பீர்கள், வாட்ஸ்அப்பில் இந்த நாளையில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு அம்மா கையில் ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு, மக்களே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் தரவில்லை, லாஸ் ஏஞ்சலஸ் நகரிலே நீங்கள் என்ன செய்தீர்கள், இந்த கடவுளுக்கு நீங்கள் அளித்த வாக்கு சைபர். ஆகவேதான் கடவுள் நம்முடைய இந்த மாபெரும் நகரத்தை அழித்து விட்டார் என்று சொல்வதை கேட்டிருப்பீர்கள். நானும் அதை வாட்ஸ்அப்பில் பல முறை பார்த்து விட்டேன். ஆக இதுவெல்லாம் மக்களை சாடுகின்ற ஒரு குற்றம். அது மாத்திரமல்ல, நம்முடைய கடவுள் கோபம் கொள்ளக்கூடியவர், தண்டிக்கக்கூடியவர் என்ற தவறான மனப்பான்மையை கொடுக்கக்கூடியது. அத்தகைய செயல்களை நாம் செய்யக்கூடாது. மாறாக நம்முடைய பணி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், நற்செய்தி பணி என்பது பிறர் அன்பு சேவைகளில் இருக்க வேண்டும். பிறர் அன்பு சேவைகள், இந்த பிறர் அன்பு சேவை என்பது மிக மிக முக்கியமானது. நம்முடைய நாட்டிலே எடுத்துக்கொள்ளும் உதாரணத்திற்கு அன்னை தெரேசா, அவரை அறியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். மதர் தெரேசா என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லாருக்கும் எல்லாமாக இருந்தார்கள். யார் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்பட்டதோ அவர்களுக்காக நிறைவாக உழைத்தார். தொழுநோயாளரை கூட அவர் தொட்டு குணப்படுத்துகிறார். இன்று நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம், இயேசுவிடம் தொழுநோயாளர் வருகிறார். தொழுநோயாளர் எப்படிப்பட்டவராக கருதப்பட்டார்கள் இயேசுவின் காலத்தில் என்று சொன்னால், அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக இருந்தார்கள். ஆகவே இவர்கள் எல்லாரும் நகருக்கு வெளியே தூரத்திலே ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திலே நிற்க வேண்டும். பாதையில் கூட தப்பித்தவறி நின்றுவிடக்கூடாது. ஏனென்றால் வருவோர் போவோர் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று தள்ளி நிற்க வேண்டும். ஒருவேளை யாராவது பாதி அருகே நின்று இருந்தாலும் கூட, ஒரு மனிதர் வருவதை பார்க்கின்ற போது, ஒரு யூதர் வருகின்றதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கத்தி ஓலமிட வேண்டும். ஐயோ, இதோ நான் ஒரு தொழுநோயாளி நிற்கின்றேன், இந்த பக்கம் யாரும் வந்து விடாதீர்கள், நான் விலகி செல்லுகிறேன், கொஞ்சம் காத்திருங்கள், அதன் பிறகு நீங்கள் பயணம் செய்யலாம் இந்த பாதையிலே என்று கத்துவார்கள். அவர்கள் விலகி சென்ற பின் மக்கள் தங்கள் பயணத்தை தொடர்வார்கள். ஆகவே இவ்வாறு அவர்கள் பக்கத்தில் வரக்கூடாது, அவர்களை தீண்டக்கூடாது, தொடக்கூடாது என்று பார்க்கின்றோம். ஆனால் இன்று வாசித்த நற்செய்தியிலே அந்த தொழுநோயாளர் இயேசுவிடம் வருகிறார். அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீ விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று சொல்லுகிறார். இயேசு என்ன செய்கிறார்? அவரை தொட்டு குணமாக்குகிறார். பார்த்தீங்களா? யாருமே தொடாத ஒரு தொழுநோயாளியை இயேசு தொடுகிறார். இதுதான் இந்த பகிர்வு, இதுதான் நற்செய்தி பணி என்பது. அந்த அன்பு செயல் வழியாகத்தான் இயேசு இன்று உலகிலே நினைவு கூறப்படுகிறார். அந்த அன்பு செயலை செய்தவர் தான் அன்னை தெரேசா. நாமும் அதுபோன்ற பணியை செய்வதற்குத்தான் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் செபஸ்தியாரை பார்க்கின்ற பொழுது, செபஸ்தியார் அத்தகைய அன்பு பணியை செய்தார். அவர் செய்த அன்பு பணி என்ன? தங்களுடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை, விசுவாசத்தை மக்கள் இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக
அவர் தம் உயிரை துச்சமாக கருதினார். அவரை கொல்ல வேண்டும் என்று அம்புகள் எய்யப்பட்ட போதும் அவர் மறுபடியும் பிழைத்தார். பிழைத்தவர் தப்பித்து ஓடிவிடவில்லை. ஆண்டவருக்காக, அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக நான் செல்வேன் என்று அரசனிடமே மறுபடியும் செல்கின்றார். அரசன் கோபப்படுவான் என்று தெரியும், நம்மை கொன்று போடுவான் என்று தெரியும். இருந்தாலும் அவர் மீண்டும் அங்கே செல்லுகின்றார். அங்கே கடைசியில் தம் உயிரையும் இழக்கின்றார். ஆக நற்செய்திக்காக, கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதற்காக, நம்பிக்கைக்கு சான்று பகர்வதாக, நற்செயல்களுக்கு அவர் சான்று பகர்வதற்காக தம் உயிரையுமே கையளித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் அத்தகைய ஒரு வாழ்வை மேற்கொள்ள வேண்டும். செபஸ்தியாரை கொண்டாடுவது பத்தாது, ஏத்தாப்பில் அந்த சின்ன க்ரஷ், அந்த குருசடி பாணி கட்டி வைத்திருக்கிறோம், செபஸ்தியார் குருசடி. அங்கு செல்கின்றோம், ஜெபிக்கின்றோம். அவர் ஜெபிப்பது மாத்திரம் பத்தாது, அவருடைய பரிந்துரைகளை கேட்பது மாத்திரம் பத்தாது, நம்முடைய மன்றாட்டுகளை வைத்து இந்த வரத்தை எனக்கு பெற்றுத்தாரும் செபஸ்தியாரை என்று வேண்டுவது போதாது. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் கேட்க வேண்டியது என்ன? செபஸ்தியாரே, உம்மை போல் நாங்களும் இயேசுவுக்கு, எங்கள் ஆண்டவருக்கு, எங்கள் கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு, விசுவாசத்திற்கு சான்று பகர வேண்டும். அதற்கான ஆற்றலை கொடுத்தள்ளும், வலிமையை கொடுத்தள்ளும். அந்த சான்று பகர்தலை நாங்கள் வாய்மொழியாக செய்தால் போதாது, அதற்கும் மேலாக எங்களுடைய செயல்களால், எங்களுடைய சொல்லால், நாங்கள் பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகளால் செய்வதற்கு வழிகாட்டும், உதவி புரியும் இறை அருளை எங்களுக்கு பெற்றுத்தாரும் என்று வேண்டுவோம். இப்படி செபஸ்தியார் கட்டாயமாக நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசி அந்த உதவியை பெற்றுத்தருவார். அதன் மூலம் நாம் எப்பொழுதுமே நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையில் நிலைத்து வாழ உதவி செய்வார். எனவே இந்த கருத்துக்களை மனதிலே கொண்டு நம்முடைய திருப்பணியை தொடர்வோம். உங்களுக்காக நான் சிறப்பாக ஜெபித்து இத்திருப்பணியை எல்லா மக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கின்றேன்.